காலம் வந்து யாருக்கும் காத்திருக்காது. காலம் காத்திருக்காது. ஆனா, நமக்கு புடிச்ச மனிதர்கள், உறவுகள் நமக்காக எவ்வளவு காலம் வேணாலும் காத்திருப்பாங்க. காதல். காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு வயசு வித்தியாசமின்றி நெறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. 50 வயச கடந்தவங்களுக்கும் காதல் வருமா? 60 வயசு கடந்தவங்களுக்கு காதல் வருமா? 70 வயசுலயும் அந்த காதல் இருக்குமா? அப்படின்னு நம்ம வந்து நெறைய இடங்கள்ல நான் பார்க்க முடியுது. நல்ல காதலும் பார்க்க முடியுது, கெட்ட காதலும் பார்க்க முடியுது, அசிங்கமான காதலும் பார்க்க முடியுது. இன்னொருத்தனோட மனைவிய 55 வயசுல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் காதலிக்கிற பெண் என்னை தேடி வருவா, கணவன விட்டுட்டு அப்படின்னு நெறைய டயலாக் சினிமா டயலாக்க எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு நிஜ வாழ்க்கையில நெறைய பேர நான் மீட் பண்ண முடியுது. 42 வயசு ஆகுது. இன்னும் அந்த கல்யாண ஆசை, பெண் ஆசை வராம ஒரு ஒரு சாமியார விட வந்து அதுக்கும் மேல ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து என்னத்த கடைசி கொண்டு போற அப்படின்னு நெறைய பேர் வந்து என் காதுபடவே திட்டியிருக்காங்க. அது என்னமோ தெரியல. கல்யாணமும் கிடையாது, காதலும் கிடையாது என் வாழ்க்கையில. கடைசி வரைக்கும் வந்து இப்படியே வந்து இந்த தனிமைய நேசிச்சுக்கிட்டு, தனிமைய காதலிச்சுக்கிட்டு, தனிமையா சுத்திக்கிட்டு, தனியா சமைச்சு, தனியா சாப்பிட்டுக்கிட்டு, தனியா தூங்கிக்கிட்டு, வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லி ஒரு துணை எதுவுமே கிடையாது. இருமலோ, தும்மலோ எல்லாமே வந்து நாமளே வந்து நமக்கு தேவையான வைத்தியத்த நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம துணிய நம்மளே துவைச்சுக்கிட்டு, நம்ம சாப்பிட்ட தட்ட நம்மளே கழுவிக்கிட்டு, நம்ம வீட நம்மளே கிளீன் பண்ணிக்கிட்டு, இது எவ்வளோ பெரிய ஒரு எத்தன பேருக்கு இந்த மாரி ஒரு குடுப்பன குடுத்து வைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து என்னைய நானே நேசிக்கிறேன். கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். காதல் அப்படிங்கிற ஒண்ணு என் வாழ்க்கையில உள்ள வர வைக்கல. இங்க நெறைய பேர் வந்து அடுத்தவன் மனைவி மீதும், அடுத்தவன் புருஷன் மேலும் வந்து இன்னைக்கு வந்து எப்படியாவது என் காதல் சேர்ந்துரும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. நமக்கு வராத காதல், அவங்களுக்கு கல்யாணம், பேரன், பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னொருத்தர் மேல வர்ற காதல். நாட்ல ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி ஒரு வித்தியாசமா, விசித்திரமா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஆணோட திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த காதல மறந்துட்டு வாழ்றது தான் நல்லது. வயசுக்கு மீறி அந்த காதல் வரது ரொம்ப ஒரு ஆபத்தானது, அசிங்கமானது. அப்படிப்பட்ட ஒரு காதல் நல்ல காதல் கிடையாது. அப்படி யாரையும் காதலிக்காதீங்க. தேங்க் யூ.